11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல இருக்கிற யூனிட் 2 சிந்துவெளி நாகரிகம். இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிசி ஹிஸ்டரியில வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து கவர் ஆகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் வந்து கட்டில் என்னும் மீனின் எலும்பு. கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம். பொறுத்துக. நீலக்கீல் அப்படிங்கிறது வந்து ஒரு பசை, கட்டில் அப்படிங்கிறது ஒரு மீன் எலும்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா, அறியாத விலங்கு குதிரை. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று: ஹரப்ப மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். காரணம்: அளவு குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். காரணம் கூற்று இரண்டும் சரி. 6th கொஸ்டின். பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். பசுபதி அப்படின்னா என்னன்னா விலங்குகளின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 7th கொஸ்டின். பின்வரும் கூற்றுக்குள் சரியான விடையை தேர்ந்தெடுக. சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை. சித்திர எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை. சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவை. இது வந்து ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். சித்திர எழுத்துக்கள் இருந்து இடமிருந்து வலமா எழுதியிருப்பாங்க. திரும்ப வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, இடமிருந்து வலமா எழுதியிருக்க மாட்டாங்க. திரும்ப வந்து வலமிருந்து இடமா எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் 1 and 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எருது. சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். அரச மரத்தை தான் வந்து முதன்மை தெய்வமா வழிபட்டிருப்பாங்க.